தமிழன் பிரசன்னான்னு ஒருத்தர், அவரை தூக்கி எக்மோரில் நிற்க வச்சார். இந்த தமிழன் பிரசன்னாவும் ரவிச்சந்திரனும் வந்து சேகர்பாபு கூடவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலினையும் காலி பண்ணிட்டார். இப்போ நான் சொல்கிறது வந்து சென்னையிலேயே இவ்வளோ கேண்டிடேட்ஸு, சென்னையில் வந்து இந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டிருந்தாங்கன்னா சென்னையில் ஒரு 10 தொகுதி தாவேகாக்கு குறைஞ்சிருக்கும். 10 தொகுதி குறைஞ்சிருந்தா அவங்க எதில் எண்ட் ஆகிருப்பாங்க? 98ல் வந்திருப்பாங்க. 98ல் வந்து அவங்களால ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா? தாவேகாவோட புரட்சி தான் அது, அதோட இம்பேக்ட் தான் திமுகவில் வருது. தாவேகா வந்து முழுக்க முழுக்க புது ஆட்கள், முகம் தெரியாத ஆட்கள், இளைஞர்கள், அவங்க வந்து மேலே வந்து நின்று விஜய்ன்ற ஒரு பிம்பத்தை காமிச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அவங்க இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வந்து மந்திரிகளும் ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்க பெரிய ஸ்டால்வாட்டுன்னு சொல்லக்கூடிய ஏவாவேலும் KN வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரமேஷ்ன்ற பையன் யார்? புது பையன், புது யங் சாப், ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஜெயிச்சு அறநிலையத்துறை அமைச்சராக வந்திருக்காங்க. அவருக்கு எதிராக நிற்கிறது யாரு? சேகர் பாபு. தேர்தலுக்கு முன்னாடியே உதயநிதி வந்து இந்த 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு கொண்டு வந்தார். தலைமைக்குள்ள பயங்கர சண்டை நடந்தது. உதயநிதி வந்து அதை கொண்டு வந்தார், எல்லாமே பண்ணார். ஆனால் சேகர் பாபு மாதிரி ஆட்கள் அதை கேட்கல. 2 தொகுதிக்கு மாவட்ட கழகங்கள் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரியான குழப்பத்தை ஏற்படுத்தாதா கட்சிக்குள்ள? நீங்கள் தாவேகால என்ன நினைக்கிறீங்க? தாவேகால ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். வணக்கம், இது வாவ் தமிழா. பரபரப்பான அரசியல் சூழலில் மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்களோட பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் திமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் பல்வேறு அதிரடி திட்டங்கள் வந்து புதுசாக எல்லா இதையும் மாற்றி அமைச்சிருக்க போகிறதாக தகவல் வெளியாகிருக்கு. அதே நேரத்தில் அதிரடி மாற்றங்கள் எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? திமுக வந்து தன்னோட உட்கட்சி தேர்தலை நடத்த போகுது. எந்த கட்சியுமே உட்கட்சி தேர்தல் நடத்துனதே கிடையாது. அதிமுகவில் 2 கோடி உறுப்பினர்கள்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச உறுப்பினர்கள்லாம் அவ்வளோ கிடையாது. அவங்க வாங்கின ஓட்டுகளும் 1,25,00,000 தான் வாங்கியிருக்காங்க. 2 கோடி உறுப்பினர் இருந்தால் 2 கோடி பேர் ஓட்டு போட்டுக்கணும்ல. அப்போ உறுப்பினரே ஓட்டு போடாத கட்சி என்ன கட்சி அது அப்படின்னு கேள்வி வரும். அதே மாதிரி திமுகலையும் கலைஞர் பீரியட்ல ஒரு தடவை உட்கட்சி தேர்தல் நடந்தது. அப்போ பயங்கர விட்டுக்குத்து நடந்தது. அதோட உட்கட்சி தேர்தல் காலி. நியமன பதவி தான் திமுகவுடைய பதவியாக மாறிச்சு. இப்போ உட்கட்சி தேர்தல் நடத்த போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த உட்கட்சி தேர்தல் நடக்கிறதுன்றது அந்த கட்சியை வந்து ஆரோக்கியமயப்படுத்தும். இன்னும் இது வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும். 3வது வந்து அந்த ஊர்ல உண்மையிலேயே செல்வாக்குடையவன் தான் வந்து கட்சி நிர்வாகியா வர முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஜெனுவன் ஃபேக்டர் வந்து மேல வந்துடும். ரைட்டுங்களா? இன்னைக்கு வந்து திமுகவுடைய நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேகர் பாபு இருக்காரு சென்னையில். அவர் சொல்றவர் தான் வேட்பாளர். தமிழன் பிரசன்னான்னு ஒருத்தர், அவரை தூக்கி எக்மோரில் நிற்க வச்சாரு. அதுக்கப்புறம் தாயகம் கவின்னு ஒரு நல்ல கேண்டிடேட்டு திருவிக நகரில், அவரை காலி பண்ணிட்டு ரவிச்சந்திரன்னு இன்னொருத்தரை நிற்க வச்சார். இந்த தமிழன் பிரசன்னாவும் ரவிச்சந்திரனும் வந்து சேகர்பாபு கூடவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அம்பத்தூரில் ஜோசப் சாமுவேல்னு ஒரு பையன், நல்ல கேண்டிடேட்டு, காலி. அதே மாதிரி அது சேகர்பாபு தான். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலினையும் காலி பண்ணிட்டார். அவர் பொறுப்பில் தான் அந்த தொகுதியை கொடுத்துருந்தாங்க, காலி பண்ணிட்டார். ஸோ ஒரு 4 தொகுதி சேகர்பாபுவுடைய இதில் இருக்கிறது காலி. இங்கே துறைமுகத்திலையும் சேப்பாக்கத்திலையும் ஜெயிச்சதுக்கு காரணமே வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு தான். ஒரு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் ஓட்டு. அதுலேயும் இஸ்லாமியர்கள்லையும் யூத் ஓட்டு வந்து விஜய்க்கு போச்சு. இஸ்லாமியர்களில் மிடில் ஏஜ் ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு வந்து இங்கே வந்துச்சு. யூத் ஓட்டு விஜய்க்கு போச்சு. கிறிஸ்டின்ல ஆர்சி கிறிஸ்டின்ஸ் ஓட்டு வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாக்கி சிஎஸ்ஐ
மற்றவங்க ஓட்டுலாம் போல. ஆர்சி கிறிஸ்டின் ஓட்டு வந்து விஜய்க்கு போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் நினைச்சா இவ்வளோ பண்ண முடியுமா? அது மாதிரி பல்லாவரம் கருணாநிதினு ஒரு கேண்டிடேட், அவரை காலி பண்ணிட்டு அனகை முருகேசன் ஒரு பையனை கொடுத்தாங்க, ஒரு தேமுதிக கொடுத்தாங்க. இப்போ அன்பில் மகேஷ் வந்து தோத்தார் இல்லைங்களா, அந்த நாவல்பட்டு விஜின்னு ஒரு கேண்டிடேட். நாவல்பட்டு விஜய் யாருன்னா கே நேருவோட ஆளு. அவரு நிக்க வச்சு அன்பில் மகேஷை தோக்கடிக்கிறார். இப்போ நான் சொல்றது வந்து சென்னையிலேயே இவ்வளோ கேண்டிடேட்ஸ், சென்னையில் வந்து இந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டிருந்தாங்கன்னா சென்னையில் ஒரு 10 தொகுதி தாவேகாக்கு குறைஞ்சிருக்கும். 10 தொகுதி குறைஞ்சிருந்தா அவங்க எதில் எண்ட் ஆயிருப்பாங்க? 98ல் வந்திருப்பாங்க. 98ல் வந்து அவங்களால ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா? தாவேகா ஆட்சியே வந்திருக்காது. ஸோ திமுகவில் இருந்த இந்த கேண்டிடேட் செலெக்ஷன்ல இவங்க பண்ண குளறுபடி தான் பெருசா அடிச்சது. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி என்ன பண்ணார், மாவட்ட செயலாளர் யாரை சொல்றாரோ அவங்கள வேட்பாளர் ஆகிட்டார். முழுக்க முழுக்க மாவட்ட செயலாளருடைய சாய்ஸ் தான் ஓரளவுக்கு. அதனால கொஞ்சமாவது தேறிச்சு அதிமுக பல இடங்கள்ல. திமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சாய்ஸு. இவங்க சொன்ன ஆட்கள் தான் பெரிய அளவுக்கு போட்டாங்க. இப்போ தாம்பரம் கேண்டிடேட் போட்டோன்னா அவர் வந்து எஸ்ஆர் ராஜான்றவர் வந்து ஒர்க் பண்ணி வச்சிருந்தார். அண்ணாநகர் மோகன் அவர் ஒர்க் பண்ணி வச்சிருந்தார். அங்கே வந்து சிற்றரசுன்னு உதயநிதியுடைய ஆளை தூக்கி போட்டாங்க. அவரு அண்ணாநகர் மோகனை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அவர் அண்ணாநகர் ஜெயிச்சிருப்பார். இது மாதிரி ஒரு 10-15 தொகுதிகள், சென்னையை சுற்றிய 37 தொகுதிகள் மொத்தம். அதில் வந்து ஒரு 10-15 தொகுதிகள் இப்படியே போச்சு. அருண் பாயோட பையனை தூக்கி வேளச்சேரியில் போட்டாங்க. அதுவும் அதே மாதிரி தான் மைனஸ் கேண்டிடேட்ஸ். இந்த மைனஸ் கேண்டிடேட்ஸ்னால தான் திமுக தோற்று. உண்மையிலேயே இந்த வெற்றி வந்து தாவேகாக்கான முழு வெற்றி கிடையாது. திமுக போட்ட மைனஸ் கேண்டிடேட்னால பெற்ற வெற்றி தான் தாவேகா பெற்ற வெற்றி. அப்போ இந்த கட்சியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். இப்போ எக்மோர்ல வந்து தமிழன் பிரசன்னா பரந்தாமன் ஒருத்தரை தூக்கிட்டு தமிழன் பிரசன்னா கொடுத்தாங்க. இப்போ அந்த மாற்றணும் அப்படின்ற அந்த மோடு வரும்போது பரந்தாமன் மேலே வந்துட்டார். அவரு செய்தி தொடர்பாளராக வந்து அவர் பேச ஆரம்பிச்சார். அவர் பாட்டுன்னு பேச ஆரம்பிச்சார் பரந்தாமன். திமுகவில் ஒரு மாற்றம் என்பது பெருசா வந்துச்சு. ஸோ இந்த மாற்றங்கள் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது பெருசா இருந்தது. இதுதான் இப்ப நடைமுறைகள். திமுகவில் ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விதிமுறை என்ன அப்படின்னா 70 வயதுக்கு வரம்பு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 2-3 முறை வந்து யாரும் பொறுப்புல இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. திரும்ப மறுபடியும் 2 முறைன்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் 3 முறைன்னாங்க. இதுல வந்து பெரும்பான்மையான அவங்களுடைய தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க திரு ஏவா வேலு அவர்கள், KKSSR, அப்புறம் ஆவுடையப்பன், சாக்கோட்டை அன்பழகன், காஞ்சிபுரம் சுந்தர், ரகுபதி, இவ்வளோ நிறைய பேர் வந்து அவர்களுடைய எல்லாமே 70க்கு மேலே உள்ளவங்க. அவங்களா பதவி வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும் பொழுது இந்த இந்த கட்சியோடைய பயணம் வந்து எப்படி போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ அத்வானி போடாரு, 75 வயசுன்னு சொல்லிட்டு அத்வானியை தூக்குனாங்க. மோடி வந்தாரு. தலைவர் பதவிக்கான விஷயங்கள், தலைமை பதவிக்கான விஷயங்கள் என்பது சேஞ்ச் ஆகுது. இப்போ இவங்கெல்லாம் வந்து 70 வயசுக்கு மேலே போகிறாங்கன்னா மாவட்ட செயலாளராக இருக்க முடியாதே தவிர மாநில பொறுப்புகளில் அவங்க இருக்க முடியாதுன்றதுக்கான தடை எதுவும் இல்லை. மாநில பொறுப்புகளில் அவங்க இருக்கலாம். முத்துசாமி 77 வயசு, அவரும் போகிறாரு. இப்போ பெரியசாமி, அவருக்கு போட்டியா அவங்க மகனே வந்துட்டார். ஐபி செந்தில்குமாரே வந்துட்டார். ஐபிஎஸ் செந்தில்குமார் வந்து பெரியசாமியை விட நல்லா பண்ணுறாருன்றதுதான் ஜென்ரலாக வரக்கூடிய கருத்து. ஐபி வந்து தொகுதியை நல்லா வச்சிருக்காரு. மக்கள் வந்து 8 முறை ஓட்டு போட்டிருக்காங்க அவருக்கு. அவர் தொகுதியை நல்லா வச்சிருக்காரு. ஐபிஎஸும் நல்லா தான் வச்சிருக்காரு, நல்லா தான் பண்ணுறாரு. ஐபிஎஸ் வராரு. இது மாதிரி இளைய சமுதாயம் வந்து வரணும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயல், இப்போ 70லேருந்து மாவட்ட செயலாளர் பதவி வந்து 110 மாறி இருக்கு. அப்படி 2 தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக வரும்போது இப்போ சென்னையில் வந்து கொளத்தூர், நம்ம வில்லிவாக்கம் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு போடணும்னு
முதல்ல முயற்சி பண்ணாங்க. ICF முரளிதரன் ஒரு பையனை ப்ரொப்போஸே பண்ணாங்க மாவட்ட செயலாளராக. ஆனால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னது யாரு? சேகர் பாபு. அதனால போடவே இல்லை. இப்போ 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு வரும்பொழுது உங்களுக்கு வந்து அடி வாங்கும், ஃபுல்லாக அடி வாங்கும். அப்போ சேஞ்ச் வரும், ஃப்ரெஷ் ஹேண்ட் வரும். இப்போ கிளை செயலாளர் வந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணுன்றது கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டுங்களா? கிளை செயலாளர் அவ்வளோதான். மாநகர செயலாளர் பதவியே தூக்கிட்டாங்க. கிளை செயலாளர் வந்து அந்த இதுக்குள்ளே தான் இருக்க முடியும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. கிளை செயலாளர் ரொம்ப முக்கியம் இல்லை உங்களுக்கு. தவேகாவோட புரட்சி தான் அது. அதோட இம்பாக்ட் தான் திமுகவில் வருது. தவேகா வந்து முழுக்க முழுக்க புது ஆட்கள், முகம் தெரியாத ஆட்கள், இளைஞர்கள், அவங்க வந்து மேலே வந்து நின்று விஜய்ன்ற ஒரு பிம்பத்தை காமிச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அவங்க இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வந்து மந்திரிகளும் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு பெரிய ஸ்டால்வாட்டுன்னு சொல்லக்கூடிய ஏவாவேலும் KN வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரமேஷ்ன்ற பையன் யாரு? புது பையன், புது யங் சாப். ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஜெயிச்சு அறநிலையத்துறை அமைச்சராக வந்திருக்காங்க. அவருக்கு எதிராக நிற்கிறது யாரு? சேகர் பாபு. 7 தொகுதிகளை கையில் வச்சுக்கிட்டு மாவட்ட செயலாளராக பெரிய அளவுக்கு கோலோச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் யாருக்கு எதிராக நிற்கிறா? ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ரமேஷ்க்கு எதிராக நிற்கிறார். ஸோ அவங்களால அது பண்ண முடியணும் போது இனி வந்து உங்களால் முடியாதுன்னா நீங்கள் வந்து கட்சி நடத்த முடியாது. யூஆர் அன்ஃபிட். உங்களால் பண்ண முடியாதுன்னா நீங்கள் இனி கட்சியே நடத்தவே முடியாது. ரைட்டா? உங்கள் கட்சி காணாமல் போயிடும். அதே மாதிரி இந்த உட்கட்சி தேர்தல் வந்து நடக்கலைன்னா ஜென்வனான ஆள் வரமாட்டாங்க கீழே. யார் ஜென்வனான ஆளுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ இந்த வாரிசுகள் 70 வயசில் ஒருத்தர் மாவட்ட செயலாளர், அவர் ஆள் தான் நகர செயலாளர் இருப்பார், ஒன்றிய செயலாளர் இருப்பார், கிளை செயலாளராக இருப்பார். அப்போது ஜென்வனான ஆள் எப்படி வருவான் மேலே? வர முடியாது. ஒருத்தன் ஜென்வனாக இருப்பான், ஆனால் அவன் மாவட்ட செயலாளர் ஆள் இல்லைன்னா மேலே வர முடியாது. இப்போ ஓட்டு போட விட்டிங்கன்னா ஜென்வனான ஆள் மேலே வந்துடுவான். எவன் வேணால் மாவட்ட செயலாளராக இருந்துப்போ. அப்போ கட்சி லைவ் ஆகிடும், வெட்டு குத்து வரும். பையன் மாவட்ட செயலாளர் சும்மா இருக்க மாட்டார். இந்த பையனும் வரக்கூடிய பையனும் அவனும் விளாசக்கூடிய பையனாக இருந்தால் தான் அவன் ஜெயிச்சு வர முடியும் அந்த காம்படிஷனில். ஸோ இதுதான் வந்து கட்சியை வந்து உயிர்ப்பிக்கும், உயிரோட வைக்கும். வேற வழியே இல்லை. இது வந்து கேன்சர் கட்டி வந்திருக்கிறது, ஒரு கேன்சர் கட்டி. அது வந்து இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்றத அதை வந்து உணர்த்துது உங்களுக்கு. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இளமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நீங்கள் தொகுதி பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும். ஏதோ ஒருத்தர் மாவட்ட செயலாளராக இருப்பார், அவர் தான் மந்திரியாக இருப்பார், அவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பார், வர்ற கட்டிங்லாம் அவர் தான் வாங்குவார் போவார். அந்த மாதிரி ஒரு ஊழலுக்கும், இது மிக மோசமான ஒரு ஊழலுக்கும் இது வந்து வழிவகுக்கும். அது எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம்தான் இது. புதுசாக வந்திருக்கவங்களுக்கு ஏற்கனவே இருந்த சீனியர்கள் வந்து வழிகாட்டுதலுக்கும் அவங்களுடைய ஒரு உதவிக்கும் அவங்க வந்து வழி நடத்துவாங்களா? கண்டிப்பாக அவங்க வழி நடத்துவாங்க. இப்போ ஐபி எங்கே போயிடுவார்? IPS வராது, மேலே வராது. ஐபி எங்கே போயிடுவார்? அதானே இருப்பார். கோவையில் வந்து செந்தில் பாலாஜி மேலே வருவாப்புல. முத்துசாமி எங்கே போயிடுவார்? அங்கே தானே இருப்பார். இந்த சைடில் வந்து சக்கரபாணி எங்கே போயிடுவார்? சக்கரபாணி வந்து எடப்பாடியோடையும் லிங்க்ல இருந்தவர், இந்த சைட்லேயும் லிங்க்ல இருந்தவர், எல்லா சைட்லேயும் லிங்க்ல இருந்த ஒரு கவுண்டரு. அவர் எங்கே போயிடுவார்? அங்கே தானே இருப்பார். உங்களுக்கு வேற என்ன நடக்கும்? இப்போ சென்னையில் இப்போ சேகர் பாபு போயிடுவாரா? சென்னையில் சேகர் பாபு இருப்பார் இல்லையா? புதுசாக வர்றவங்க கன்சல்ட் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கு மேலே உதயநிதினு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது. அந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொண்டு போய்டும். ஸோ இது வந்து கட்சி வந்து யூனிஃபைடாக மேலே வருவதற்கான முயற்சி. நீங்கள் வேணால் பாருங்கள், திமுகவில் இதுக்கு மேலே வந்து வரக்கூடிய ஃபிகர் எல்லாமே இப்போ சென்னையில் வந்த பரந்தாமன் மாதிரி புது ஆட்களாக இருப்பாங்க. புது வேகம்தான் வரும். இப்போ செய்தி தொடர்பாளர்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா பரந்தாமன், ஹஃபீஸ்னு ஒரு பையன் வரான், சையத் சத்தாரோட பையன், ரப்பானி வைத்தியசாலா சையத் சத்தாரோட பையன் தான் ஹஃபீஸ். அவங்க வந்து ஆல் இந்தியா லெவலில் டிவிக்களில் இங்கிலீஷ் MBBS டாக்டர் பயங்கரமாக பேசுகிறான் அந்த பையன். சரிங்களா? எழிலன் வர்றாரு, டாக்டர் எழிலன், நாகநாதனுடைய மகன். அப்போ திமுகவில் செகண்ட் ஜென்ரேஷன் ஆல்ரெடி இருக்கு. அது இல்லாமல் ஜென்சி ஜென்ரேஷனும் இருக்கு திமுகவில், ஜென்சி மீட்டிங்கும் இருக்கு. ஸோ திமுக வந்து முழுக்க முழுக்க எலக்ட்ரிஃபை பண்ணப்பட்டு புதுசா நல்ல விஷயங்களோட வருவாங்க. 2 தொகுதிக்கு மாவட்ட கழகங்கள் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரியான குழப்பத்தை ஏற்படுத்தாதா
கட்சிக்குள்ள. நீங்க தாவேகால என்ன நினைக்கிறீங்க? தாவேகால ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். இப்ப சேப்பாக்கம் இருக்கு. சேப்பாக்கம் தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். அவ்வளவுதான். அவர் அந்த தொகுதியோட காலி. அதுக்கு மேல கிடையாது. ஆக்சுவலா இப்போ விஜயபாஸ்கர் போனாரு. அவர் வந்து விராலிமலை சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர். அவர் அந்த தொகுதியோட தான். அவங்கலாம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் அவங்க வந்திருக்காங்க. அப்போ நீங்க 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு கொண்டு வர மாட்டீங்களா? இப்போ திமுகலயும் அதிமுகலயும் வேலுமணி அந்த இதுதான் 7 மாவட்டம். சி.வி. சண்முகம் 6 மாவட்டம். இவங்கெல்லாம் தான் வந்து இந்த கட்சிகளுடைய தோல்விக்கே காரணம். 6 மாவட்டம்லாம் வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 6 மாவட்டம்னா ஒரு 7, 8 பார்லிமெண்ட் ஒரு ஆள் கையில. 8 பார்லிமெண்ட் ஒரு ஆள் கையில. அப்படின்னா என்ன ஆகுங்க? இது வந்து தப்புன்னு அவங்க உணரவே இல்ல. திமுகவுல. உணரவே இல்ல. அது தப்புன்னு உணர வச்சது தாவேகா தான். தாவேகா தான் உணர வச்சிருக்கு. இல்ல இந்த அனுபவம் அவங்களுக்கு உணர கை கொடுக்கலையா? அந்த இவ்வளவு காலமா ஆட்சி பண்ணிட்டு கட்சி நடத்திட்டு வந்தவங்களுக்கு இப்படியா இது நம்ம செய்யக்கூடாதுங்கிறது கூட தெரியல. முதல்லயே இதுக்கான விஷயம் வந்து வந்துருச்சு. தேர்தலுக்கு முன்னாடியே உதயநிதி வந்து இந்த 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு கொண்டு வந்தார். தலைமைக்குள்ள பயங்கர சண்டை நடந்தது. உதயநிதி வந்து அதை கொண்டு வந்தாரு, எல்லாமே பண்ணாரு. ஆனா சேகர் பாபு மாதிரி ஆட்கள் அதை கேட்கல. இப்போ ஸ்டாலின் வந்து தோல்விக்கு அப்புறம் முடிவெடுத்தாரு. சேகர் பாபு மாதிரி ஆள்லாம் தடுத்தா கூட வேலையை பாரு, நாங்க பார்த்துக்கிறோம்னு ஸ்டாலின் வந்து இப்பதான் முடிவெடுத்தாரு. அதுக்கு ஒரு 38 பேர் கொண்ட கமிட்டி போட்டாங்க. அவங்க கீழே போய் எல்லாமே கேட்டுட்டு வந்தாங்க. அந்த கமிட்டிலலாம் பரந்தாமன்லாம் இருந்தார். கீழே போய் எல்லாத்தையுமே கேட்டு வந்து அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு 2 கமிட்டியும் எடுத்துட்டு வந்த சீர்திருத்தங்களை எல்லாத்தையும் டெலிபரேட் பண்ணி பார்க்கும்போது தான் கட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தணுன்ற பேசிக் டிமாண்டுக்கே வராங்க. கட்சி எரோட் ஆயிடுச்சு கீழே. தேமுதிக நல்லா வரும்போது ஜெயலலிதா ஒன்று பண்ணாங்க. இளம்பெண்கள் இளைஞர்கள் பாசறைன்னு ஒன்று. ஆமா 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 ஆமா. அது வந்து தேமுதிக பீக்ல வரும்போது, அப்போ தேமுதிகக்கு யார் போனான்னா இங்க பதவி கிடைக்காதவன், அதிமுகல பதவி கிடைக்காதவன் தேமுதிகக்கு போனான். அப்போ அதிமுகல பதவி கிடைக்காத அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒரு பொதுக்குழுல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கேரியரிசம் வந்து உருவாயிடுச்சு. அப்பா ஒரு பதவி, மச்சான் ஒரு பதவி, மாமன் ஒரு பதவி, அவன் ஒரு கட்சி, இவன் ஒரு கட்சி, இவன் ஒரு கட்சி. பிள்ளைக்கு வரும்போது கேப்பே இல்லை. அப்பா கட்சியில கேப்பே இல்லை. அப்போ அப்பா கட்சியில கேப் இருந்தா தானே புள்ள வருவான் அந்த கட்சிக்கு. அப்போ அப்பா கட்சியில ஒரு கேப்பை உருவாக்கணும். அந்த கேப்பை தான் இப்போ உருவாக்கி இளைஞர் வரணும். அப்பதான் இந்த கட்சி. அவன் இல்லைன்னா என்ன பண்ணுவான்? நேரா தாவேகாக்கு போயிடுவான். கேட்டா அங்க வந்து கேப் இருக்கு, அங்க போயிடுவாங்க. அது தாவேகால இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து ரசிகர் மன்றம்ன்றது வந்து ஒரு 50% தான் எம்எல்ஏக்கள்ல. பாக்கி எல்லாருமே வந்து பல கட்சிகள்ல இருந்து வந்தவங்க தான் இருக்காங்க. இப்ப இளையராஜா ஒரு எம்எல்ஏ வந்து பேரம் பேசினதா சொல்றாங்க. அவர் அதிமுகல இருந்து வந்தவர். கடைசி நிமிஷம் கேண்டிடேட்டே வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் புசியானந்த் கிட்ட சொல்லி மாத்தி காசு கொடுத்து அந்த கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. மீடியாவில் அப்படி பேசுகிறாங்க, மீடியாவில் எப்படி பேசுகிறாங்க, 15 தொகுதி தான் ஜெயிப்பண்ணாங்க, அது பண்ணாங்க, அப்படி பேசுனாங்க, இப்படி பேசுனாங்க. அதெல்லாம் மீறி விஜய் ஜெயிச்சாரு. அது மாதிரி எல்லாமே ஒரு லக்கு தான், லக் ஃபேக்டர் தான். அதில் வந்தவங்க தான் இவங்க எல்லாரும். ஸோ அந்த கேப் ஏன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இளைஞர்களுக்கான பதவி. இதுக்கான முயற்சி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடந்தது. நானே பல சமூக ஊடகங்களில் பேசியிருக்கேன். திமுகவில் இந்த மாதிரி ஒரு மாற்றம் வரப்போகுது. ஆனால் அன்னைக்கு பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பண்ணாமல் விட்டதோட விளைவு தான் திமுக தோற்றுது. அதுதான் சார். இப்போ நானே இருக்கேன், ஊடகத்தில் இருக்கேன். நானே இருக்க முடியாது. ஒரு வயசுக்கு அப்புறம் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகணும். அதுக்கு தான் இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் என்னுடைய திறன் வந்து குறையும், ஆட்டோமேட்டிக்காக குறையும். என்னால் இளைஞர்களோட கோப்ப பண்ணி ஓட முடியாது. லேக் ஆகும்போது நான் வந்து அட்வைசரி ஸ்டேஜுக்கு போகணும். நான் வந்து ஃபீல்டு ஒர்க் ஸ்டேஜில் இருக்கக்கூடாது. நான் வந்து அட்வைசரி ஸ்டேஜுக்கு போகணும். அந்த அட்வைசரி ஸ்டேஜுக்கு நான் போகிறது தான் இந்த எலிவேஷன். 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சீனியராக வாங்க. ஏன் ஐபி நினச்சா ஸ்டாலினை பார்த்து பேச முடியாதா? ஐபி வந்தால் பேச மாட்டேன்வார், அவர் பேசுவார். இப்போ உங்களுக்கான எலிவேஷன் என்பது இருக்குது. ஏவாவியல் வந்தால்
பேச முடியாதா? கே நேரு வந்தா பேச மாட்டாரா ஸ்டாலின்? உங்களுக்கு வேணா ஆக்சஸ் இருக்கு. அதே ஒரு புதுசா வரான் ஒரு மாவட்ட செயலாளர், அவன் வந்து ஸ்டாலின் கிட்ட வந்து நிக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படணும்? நீங்களா விட்டுருவீங்களா? ஸ்டாலினை பார்க்க விட்டுருவீங்களா? அந்த பிஹேவியர் தான் வந்து கீழ இருக்கிறவங்கள மேல ஒரு கோவத்தை ஏற்படுத்தி. அந்த பிஹேவியர் தான் திமுகவுக்கு எதிரி. திமுகவை அழிச்சதே அந்த பிஹேவியர் தான். இவங்களோட பிஹேவியர் தான். அதாவது அந்த பண்ணையார்த்தனம் அப்படின்னு. பண்ணையார்த்தனம். திமுகல பண்ணையார்த்தனம் எப்பவுமே இருக்கு. ரைட்டுங்களா? அதுல வந்து கீழ்வெண்மணி சம்பவத்துல கூட சொல்லுவாங்க. அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடுன்னு ஒருத்தர் 44 பேர் சாவடிச்சாரு. அவருக்கு திமுக ஆதரவு கொடுத்தது. அண்ணாவே அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து அந்த பண்ணையார்த்தனங்கள்லாம் வந்து திமுகல உண்டு. அது வந்து திமுகவை அழிக்குது. அதை வந்து இப்போ சயின்டிபிக்கா பென்னு ஒரு அமைப்பு சப்ரீசன் வச்சிருந்தாரு. அவர் சயின்டிபிக்கா எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பண்ணாதீங்க, மாத்துங்க, பண்ணுங்க, போங்க, வாங்கன்னு சொல்லி அவரோட விஷயத்தை கேட்கவே இல்லை. தாம்பரத்துல எஸ்.ஆர். ராஜா கேண்டிடேட் போட்டுருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு டாக்டரை வந்து அந்த அம்மா துர்கா ஸ்டாலினுக்கு க்ளோஸ்ன்னு கொண்டு வந்து போடுறாங்க. தோக்குது, கம்ப்ளீட்டா தோக்குது. எஸ்.ஆர். ராஜா தான் ஜெயிச்சிருப்பாங்க. தோக்குதுன்னா இவங்க மாத்தலாம்ல, மாத்தல. கேண்டிடேட்ஸை எங்கேயுமே மாத்தல. ஒரு தூத்துக்குடி பக்கத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு அவர்கிட்ட வேலை செய்யற டிரைவரை ஒட்டப்பிடாரத்துல கேண்டிடேட் ஆகுறாரு. ஒட்டப்பிடாரத்துல 3 முறை ஜெயிச்ச எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு சீட்டே இல்லை. இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் வந்து கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாதுங்க, பயங்கரமான அநியாயம். ஆனா இப்ப திமுக இப்படி நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இது தாவேகாவுக்கும் தெரியும் இல்லையா? இப்ப அவங்களுடைய வியூகத்தை அவங்க வேறு ஒரு வடிவத்துக்கு மாற்றும் பொழுது திமுக செய்த இந்த மாற்றங்கள் எல்லாம் அதை எதிர்க்க போதுமானதா இருக்குமா? கண்டிப்பா. ஏன்னா திமுக இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அவரை கைது பண்ணாங்கல்ல உதயநிதி ஸ்டாலின். அப்போ உதயநிதி காமிச்சார், நான் யாரு அப்படின்னு. கொண்டு போகவே முடியல. பல மணி நேரம் கஷ்டப்பட்டு தான் கொண்டு போனாங்க. அவங்க பர்டிகுலர் தஞ்சாவூர் காவல் நிலையத்துக்கே போக முடியல. வெளியூர்ல இருக்க காவல் நிலையத்துக்கு கொண்டு போனா அங்கேயே 10,000 பேர் மிட் நைட்ல உதயநிதி வரும்போது. அப்போ உதயநிதி வந்து தன்னோட பவர் என்னன்னு காமிச்சார். அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து சினிமால உதயநிதி எப்படியோ அப்படிதான் அரசியல்ல விஜய். உதயநிதி வந்து கலைஞரோட பேரன், ஒரு பாரம்பரியம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, பேக்கப்பு எல்லாமே இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு சட்டமன்றத்துல அனாவசியமா உதயநிதி ஸ்கோர் பண்ணிட்டு போறாப்புல. பஞ்சு டைலாக்லாம் பேசாதீங்க, சங்கி அமைச்சர் அப்படிலாம் அடிக்கிறாரு. ஆனா விஜயால ஏஞ்சி நின்று பேச முடியுதா? முடியல. அப்போ அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல போய் நிக்கணும்னா லைவ்ல உனக்கு பேக்கப் போகணும், மூளை வேணும், அதுக்கான அனுபவம் வேணும். இந்த ஸ்பான்டானியஸா எடுத்து கொடுக்குற அந்த இது வேணும். இது வந்து சினிமா டைலாகா நான் நைட்டு ஃபுல்லா படிச்சுட்டு காலைல வந்து தக 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 தகன்னு பேசுறதுக்கு இல்லைல்ல. அப்போ இது ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னா அதை பத்தின அறிவு வேணும். அது சுத்தமா கிடையாது விஜய்க்கு. ரைட்டுங்களா? இப்போ திமுக இந்த மாற்றங்கள்லாம் பண்ணும்போது ஏற்கனவே இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே அது இப்போ அப்பா இருந்த பதவியில தானே புள்ள வரப்போறான். பிள்ளைக்கு வழி விடாம இருந்தீங்க, புள்ள வந்துடுறான் மேல. அப்பா இருக்கிற பதவியில தானே வரான். அப்ப அந்த ஃபேமிலி பேக்கப் வரும்ல, அவனுக்கு பிள்ளைக்கு வரும்ல, இன்னும் கொஞ்சம் கூடுதலா வரும். ஸோ இந்த சேஞ்ச் வந்து திமுகல ஒரு மிகப்பெரிய கெமிக்கல் மாற்றத்தை, வேகத்தை ஏற்படுத்தும். பாய்ச்சல். மாட்டு வண்டியை வந்து ஒரு பழைய மாடு இழுத்துக்கிறதுக்கும் புதுசா ஒரு மாடு ஜல்லிக்கட்டுல ஓடுற மாடு வந்து அப்படி தலையை தூக்கி அந்த வண்டியை ரோல் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ ஏற்கனவே ஓடின மாடு அது மாடுதான், அதுவும் ஒரு ஜல்லிக்கட்டு மாடுதான். அது கொஞ்சம் யோசிக்கும்ல. அப்போ ரேஸ் டைட் ஆகும். எந்த மாடு ஜெயிக்கும்? இந்த புதுசா எடுத்துக்கிட்ட மாடா இல்ல ஏற்கனவே ஓடின மாடா? ஏற்கனவே ஓடின மாடு என்ன பண்ணும்? உஷாராவாதான்னு நீங்க கேக்குறீங்க. இந்த புதுசா வர்ற மாடுக்கு என்ன இருக்கு சேலஞ்சு? அச்சீவ் பண்ணுன்ற ஒரு சேலஞ்ச் இருக்கு. புதுசா வர பாரதி ராஜாக்கு என்ன சேலஞ்ச் இருந்தது? அச்சீவ் பண்ணுன்ற ஒரு சேலஞ்ச் இருந்தது. இளையராஜாக்கு என்ன இருந்தது? அச்சீவ் பண்ணுன்ற ஒரு சேலஞ்ச். அது வாய்ப்பு அவனுக்கு. அப்போ ஏற்கனவே ஓடினவன் அச்சீவ் பண்ணிட்டான். அப்போ புதுசா வர்றவன் அவனையும் மீறணுன்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு அவன் ஓடுவான். இது திமுகவுக்கு புது ரச்சம்
புது ரத்தம் பாய்ச்சுமா பாய்ச்சாதா? இந்த திமுக நடைபெற இந்த மாற்றம் வந்து அதுக்கு ஒரு ஒரு பழைய கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாரம்பரியமாங்கிறதுக்கு வேற. ஆனா பழைய கட்சி இவங்க இப்படியே தான்ப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. அது மாறுமா? கண்டிப்பா. பிஜேபி என்னங்க எவ்வளவு பழைய கட்சிங்க? ஆர்எஸ்எஸ் எவ்வளவு பழைய இயக்குங்க? புதுசா பிளட் பாயும்போது அதுக்கான விஷயங்கள் வரலையா? ரைட்டுங்களா? காங்கிரஸ் பழைய இயக்கம் தானே. ராகுலோட லீடர்ஷிப் அதில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலையா? கட்சி பழசா புதுசான்றதெல்லாம் இல்லைங்க. அதில் ஏற்படக்கூடிய மாற்றத்தோட தாக்கம் என்ன? இப்போ ராகுல் காந்தியே வந்து ராஜேஷ் பைலட்டு பல இளம் தலைமுறை தலைவர்களை மிஸ் பண்ணாம இருந்தா அந்த கட்சி எப்படி இருந்திருக்கும்? அவர் திக்விஜய் சிங்கோடயே நின்றுட்டு இருந்தாரு. அது தூக்கிட்டு ராஜேஷ் பைலட்டை போட்டிருந்தா என்ன இருந்திருக்கும்? ராஜஸ்தான்ல அந்த கட்சியோட முகம் மாறி இருக்கும் இல்லையா? அதுதான் இப்போ உதயநிதி பண்றாரு. உதயநிதி சால்வ். திமுகவுடைய முக்கியமான பிரச்சனை கனிமொழி. கனிமொழி வந்து அந்த அம்மா லீடர்ஷிப்புக்கு வரணும், அது ஒரு பிரச்சனை. அதுக்காக அந்த அம்மா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு செயற்குழுல நான் பார்க்குறேன், உதயநிதி முதல்ல பேசுறது யார்கிட்டனா கனிமொழி கிட்ட வரும்போதே. இதுதான் உதயநிதி, ரைட்டுங்களா? அன்பில் மகேஷ் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு உதயநிதிக்கு. திருச்சிக்கு போனோன்னா அன்பில் மகேஷோட இருக்காப்புல. நேருவை பார்க்குறோம். இல்லை நேரு உங்களெல்லாம் பார்க்க மாட்டாரு அப்படின்னு. யார் பார்க்க மாட்டா? நேரு என்ன பார்க்க மாட்டாரா? வா போடு காரை நேராக நேருகிட்ட போகிறது. மேட்ரு முடிஞ்சுதான். இது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி. இது உதயநிதி கிட்ட இருக்கு. லீடர்ஷிப் குவாலிட்டி என்பது இருக்கு. எதையுமே டிஃபீட் பண்ணக்கூடிய அந்த ஷ்ரூட்னஸ் இருக்கு. நீங்க நேத்து சட்டமன்றத்தில் பேசும்போது நான் வந்து லாவணி பாட விரும்பல அப்படின்ற மாதிரி ஒதுங்குற விஷயத்துல ஒதுங்குறாரு. ஆனா அடிக்கிற விஷயத்துல அடிக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஷ்ரூட்னஸ், அந்த விஷயங்கள் ஏவா வேலு கிட்ட இல்லைல்ல. ஏவா வேலு வந்து நம்ம நிதித்துறை அமைச்சர். ஆமா, தம்பி எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல தம்பி அப்படி இப்படி எல்லாம் பேசுறாரு. இவருடைய இந்த விமர்சனங்கள் இருக்கு. இவங்களுக்கு மொத்த பேருக்கும் திமுக இருக்க சில தலைகளுக்கு வந்து தாவேக்காவை எதிர்த்து பேசுறதுக்கு தயக்கம் இருக்கா? ஆமா, ஊழல் வழக்கு இருக்குல்ல. நான் இருக்கிற கட்சிக்கு ஒரு நேர்மையா நடந்துக்கணும். அதெல்லாம் இல்ல. எங்களுக்கு எங்க வழிதான் எங்களுக்கு முக்கியம். மரிய வில்சனை வந்து ஜேபிஆர் என்ன அரசியல்வாதி? ஏடிஎம்கேல ஒரு தேர்ட்ல 4th ரேட்டட் அரசியல்வாதி தான் ஜேபிஆர். அவரெல்லாம் வந்து எம்ஜிஆரை ரொம்ப பெரிய உயரத்துக்கெல்லாம் கொண்டு வரல. எம்எல்ஏ ஆக்கல, மந்திரி ஆக்கல, எந்த உயரத்துக்கும் எம்ஜிஆரே கொண்டு வரல. அந்த ஜேபிஆரை உனக்கு தெரியும். இவர் பாக்கியராஜ் கட்சியில இருந்தவர். ஏவாவேலு பாக்கியராஜ் கட்சியில இப்போ நிர்வாகியா இருந்தவர். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சாமி அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர், சாமி அமைச்சர். இதுதான் இவங்க. ஆனா இருந்தாலும் விஜய்க்கு வெளியில இருந்த மக்கள் மட்டும் இருந்த அந்த ஸ்டார் வேல்யூ இருக்குல்ல, அந்த கரிஷ்மா வந்து சட்டசபையிலும் ஒர்க் அவுட் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா மார்க்கண்டேயன் எம்எல்ஏ வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு அவர் கலந்துக்கிட்டாரு. கைது செய்து ரிலீஸ் ஆன பிறகு அவர் சொல்றாரு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தீவிர ரசிகை தான் என்னுடைய பேத்தியும். என்னுடைய பேத்தி சொன்னாங்க, நீங்க விஜய் அங்கிளை வந்து எதுவும் கேட்காதீங்க, அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் குறைந்து பேசக்கூடிய சூழல் வந்து மார்க்கண்டேயனுக்கு என்ன வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தூக்கி உள்ள வச்சுருவாங்க. அதுக்குதான் இன்னைக்கு ஸ்டாலின் பேசும்போது சொன்னார், நீங்க வந்து முதல்ல அரசியலை வீட்டில் பேசுங்க, அரசியலை திராவிட அரசியலை சொல்லிக் கொடுங்க. நான் இன்டர்ன் நினைச்சுக்கிட்டேன் மனசுல, முதல்ல துர்கா ஸ்டாலினுக்கு சொல்லிக் கொடுங்க. கோயிலா போயிட்டு அந்தம்மா திராவிட அரசியல் திராவிட இயக்கத்தையும் முதல்ல துர்கா ஸ்டாலினுக்கு சொல்லிக் கொடுங்க. அது மூலமா தான் அந்த அம்மாவுடைய அந்த வீக்னஸ் மூலமா தான் சேகர் பாபு உள்ள பூந்து இந்த அளவுக்கு சென்னையை ஸ்பாயில் பண்ணாரு. துர்கா ஸ்டாலினுக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னார். உதய் அதுலயும் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு ஆளு இல்லைங்களா? நேத்து சொல்றாங்க அவருக்கு 4 பங்களா இருக்கு, அவர் வந்து அரசாங்க வீடு வாங்கினாரு அப்படின்னு. கண்டுக்கவே இல்லை உதய். அதுக்கு மற்றவங்க தான் பதில் சொன்னாங்க, அவர் கண்டுக்கவே இல்லை. அந்த மாதிரி இந்த இறை நம்பிக்கையிலையும் உதய் வந்து ரொம்ப கிளியரா தான் இருக்காரு. சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனத்தை வேற இருப்போம் அப்படின்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணி இது ஆல் இண்டியா லெவல்ல சனாதனத்துக்கு எதிராக பேசுறாங்க. கேஸ் வரைக்கும் போய் வாங்கி நின்னவர் அவர். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு உதய். இது
அவரோட எதிரிகளுடைய பெர்ஃபார்மன்சஸ் வந்து ஒன்றும் இல்ல அவங்க பக்கம் வெறும் சத்தம் தான் வருது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கு. வெறும் சத்தம் தான். ஏன்னா அதிகபட்சமா சபாநாயகரா இருக்க ஜேடிசி பிரபாகரன் அவர்கள் வந்து அவங்களுக்கு தான் அதிகமா வந்து கண்டிக்கிற இதை வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அது நிறைய கண்டிக்கிறார் அவங்கள. அவர் வந்து எம்ஜிஆர் ஆள். எம்ஜிஆர் குடும்பத்தோடய ரொம்ப நெருக்கமான ஒரு மனுஷன். அவருக்கு இந்த சபாநாயகர் பதவி கொடுத்தானா கொடுக்கலடா தூக்கி போட்டு போயிடுவார் அவர். அது ஒன்றும் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதுல நல்லா ஸ்கோர் பண்றது ஓபிஎஸ் பார்த்தீங்களா? ஓபிஎஸ் செம்மையா ஸ்கோர் பண்றாரு. சூரியனுக்கும் வியர்க்க வைத்தது அப்படின்னு. ஐயோ சூரியன் பக்கத்துலலாம் யாரும் வர முடியாதுயா, செயற்கைக்கோள் கூட விட முடியாதுயான்னு. சிஎம் வந்தா எந்திரிக்கல அப்படின்னு. அப்போ எதிர்கட்சி தலைவர் வந்தா எந்திரிப்பீங்களா? ஓபிஎஸ் செம்ம ஸ்கோர். அதை அலோவ் பண்றாரு ஜேசிடி. ரைட்டா? ஜேசிடி பிரபாகரன் ஓபிஎஸ் அலோவ் பண்றாரு. ஓபிஎஸ் செம்ம ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் திமுகவையும் அலோவ் பண்றாரு, அதிமுகவையும் அலோவ் பண்றாரு. இந்த சைட்ல பார்த்தா வெறும் சவுண்டு தான். ஆதவ அர்ஜுனாலாம் பேசுறது கணக்கிலேயே எடுத்துக்க முடியாது. கிராமரே இல்லாம பேசுறாரு ஆதவ அர்ஜுனா. நிர்மல்குமார் அதுக்கு மேல. ராஜ்மோகன் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்காரு. நல்லா நம்ம குடும்பத்துல இருந்து போன ஒரு ராஜ்மோகன் மீடியால அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே ஹேண்டில் பண்ணிட்டு போறாரு. பாக்கி எதுவுமே அங்க சரியில்லை. செயற்குழுல வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதாவது ஆளும் கட்சியை பார்த்தா சில பேர் வந்து கும்பிடுறாங்க, சொந்த கட்சிக்கார தொண்டர்கள்கிட்ட வந்து எல்லாம் முறைப்பு காட்டுறாங்க. இந்த மாதிரியான ஒரு குணம் தான் அவங்கள வந்து இன்னைக்கு நம்ம தோல்விக்கு முதல் காரணமா இருந்தது அப்படின்னு சில பேரை சுட்டி காட்டுறாரு. அவங்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவரு மரிய வில்சனை மச்சா மாப்பிள்ளன்றது, சாமி மந்திரின்னு எம்ஆர்கே சொல்றது, மார்கண்டேய வந்து கெஞ்சுறது, கொளறது. தங்கம் தென்னரசு அப்படி பேசலையே, ஸ்ட்ரைட்டா பேசல. ஆமா ஆமா. சேகர் பாபு அப்படி பேசலையே, அவரும் அப்படி பேசல, ஸ்ட்ரைட்டா பேசுறாரு. அடிக்கிறான் அந்த பையன் ரமேஷ் சேகர் பாபு. நான் லாவடி பாட வரவில்லை. இல்ல அது வந்து எனக்கு சில அறங்காவல குழுவை சேர்ந்தவர்கள் வந்து கண்ணீர் வடித்தார்கள் அப்படின்னு திரு ரமேஷ் அவர்கள் வந்து பேசினாரு. அதுக்கு வந்து எந்த அறநிலையத்துறை அமைச்சர், எந்த அறநிலையத்துறை சார்ந்தவர்கள் வந்து கண்ணீர் வடிச்சாருன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஆணித்தரமா பேசினாரு சேகர் பாபு. அது மாதிரிதான் அந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இப்ப எடப்பாடி பின்னி எடுக்கிறாரு. எடப்பாடி அவருடைய பேச்சுல பின்னி எடுக்கிறாரு. எடப்பாடிக்கான விஷயம். எடப்பாடி, ஓபிஎஸ், உதயநிதி ஸ்டாலின், பிரேமலதா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். அவங்க வந்து வெளியில ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சுக்கு வந்து கடுமையா அவங்க வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அவரே எல்லாமே பேசுறாரு, டயர்டாகி போயிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு வெளியில வந்து சொல்லியிருக்காங்க. அதை ஓபிஎஸ் கேட்டாரு, என்னங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் வராரு பேசுறாரு, ஏன் சடார் சடார் சடார்னு ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து திமுகவோட செட்டில் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஏன்னா அவருக்கு எம்பி பதவி தரல. அவருக்கு எம்பி பதவி தராதது வந்து ஏவாவேலு தான். அவர் சொல்லிதான் தரல அப்படின்ற மாதிரி சபரீசன் வந்து முன்னாடி சொல்லிட்டார். அது மாதிரி ஒவ்வொருத்தரோடையும் ஒரு அஜெண்டா ஆகுது. அதெல்லாத்தையும் வச்சு தீட்டின்னு கவர்மெண்ட் மாதிரியே இல்லைங்க. தாய்மாமன் சீர்திட்டம் ஜாய் அலுகாஸ்க்கு கொடுக்குறாங்க. அதோட விளம்பர தூதுவரா இவர் நடிச்சிருக்காரு விஜய். ஜாய் அலுகாஸ் விளம்பரத்துல அவர் நடிச்சிருக்காரு. ஜாய் அலுகாஸ்க்கு கொடுக்குறான். அவன் என்ன சொல்றான், செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு கோட் பண்ண ரேட்டே வந்து ரொம்ப மிக மிக குறைவான ரேட்டை அவன் கோட் பண்றான். அப்போ அவன் இந்த கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது ஒரு சலுகையை எதிர்பார்க்காம நஷ்ட வியாபாரம் பண்ணுவானா அவன். டோட்டலாவேங்க எதுவுமே இவங்களால பண்ண முடியல. இவங்க கொடுத்த வாக்குறுதிகள், இலவச பஸ்ஸு, இதை உட்பட எதையுமே இவங்களால வந்து பண்ண முடியல. ஒரு வாக்குறுதியை உங்களால கீப் அப் பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. எம்எல்ஏகளுக்கு காருன்னு இது எப்படி போகும்னு நினைக்கிறேன். இந்த கார் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. இது எப்படி மக்கள் மத்தியில என்ன எதை ஏற்படுத்தும்? பயங்கர கோவங்க. இது வந்து மக்கள் மத்தியில ரொம்ப மோசமா போற ஒரு விஷயம். இது ஒரு செங்கோட்டையன் பேசுறாரு சட்டமன்றத்துல இந்த கார் விஷயத்தோட சம்பந்தப்பட்டது. ரேஷன் அரிசிலாம் இப்போ வந்து யாரும் சாப்பிட்றது இல்லை. கோழிக்கும் ஆட்டுக்கும் தான் போடுறாங்க, ஆட்டுக்கும் மாட்டுக்கும் போடுறாங்க. இது எனக்கு எது ஞாபகம் வச்சுன்னா, பக்தவச்சலம் முன்னாடி பஞ்சகாலத்துல சொன்னார் இல்லையா, அரிசி இல்லைன்னா எலிக்கறி சாப்பிடுங்க.
அந்த மாதிரி ஒரு திமிருத்தனமான பேச்சு. அதாவது விஜய்க்கு ஒண்ணும் தெரியாது, ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. உண்மையிலே வந்து அப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பரிதாபமான சூழல தானே இருக்காரு. மிக மிக பரிதாபமான சூழல். ஏன்டா இதுக்கு வந்தோன்னு நினைப்பாரு அவரு. சார், ஒரு கதாநாயகனா நடிக்கிறதுன்றது வேற சார், அரசியல்ன்றது வேற சார். நீங்க இப்போ ஆங்கரு, நான் வந்து ஒரு கமெண்டேட்டரா உட்கார்றேன்னா உங்களுக்கு எவ்வளவு பேக்கப் இருக்கும், எனக்கு எவ்வளவு பேக்கப் இருந்தா என்னால பேச முடியும். நான் பேக்கப் இல்லாம பேசினா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? ஒரு ஷோக்கே, டாக் ஷோக்கே இவ்வளவு பேக்ரவுண்டு தேவைன்னா முதலமைச்சரா உட்காரதுன்னா எவ்வளவு பேக்கப் போடணும் சார்? சுத்தமா ஒண்ணும் தெரியாது. இதான் நான் கதாநாயகனா நடிச்சு உச்சத்துல இருந்து வரேன் அப்படின்றதுதான் இது. ஜனநாயகன் படம் கூட ஜி5ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அது பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை அந்த படத்துல. ஸோ இதுதான் எண்டு, கேரியரோட டோட்டல் எண்டுக்கு வந்துட்டாரு. எண்டுக்கு வந்துட்டு அரசியலுக்கு வந்து இப்போ நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அரசியலுக்கு வரமாட்டேன்னாரு. ஆக்சுவலாக பார்த்தா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு தான் வந்திருக்காரு இவர். அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே திடீர்னு எல்லாருக்கும் கார் கொடுக்கலான்னு, காரா யாருக்கு வேணும், எங்களுக்கெல்லாம் வானே வானான்ட்டா. சார், சிபிஐ சொல்கிறான் சார், இருக்கிறதுல ஏழ்மையான கட்சி. ஆமாம், சிபிஐ எங்களுக்கெல்லாம் கார் தேவையில்லைன்றோம், பாமக எங்களுக்கெல்லாம் கார் தேவையில்லைன்றோம். ரைட்டா? சொன்ன அந்த தேனி எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், அவருக்கு தான் பெரியகுளம் எம்எல்ஏ, அவருக்கு வீட்டில் 10 காருக்கு தான் ரேஞ்ச் ரோவர் ஒன்று வாங்கி மாட்டுக்கோட்டாயில் நிற்க வச்சிருக்காரு. அவரு தான் கேட்டிருக்காரு. ஜோதிமணின்னு ஒரு விசிகா எம்எல்ஏ. இதெல்லாம் வந்து ரொம்ப சிரிக்குது சார். நீங்க வந்து ஒரு சட்டமன்றம் மாதிரியே தெரியல. எடப்பாடி ஆட்சியிலையும் நம்ம சட்டமன்றம் பார்த்துருக்கோம், ஜெயலலிதா ஆட்சியிலையும் பார்த்துருக்கோம், கலைஞர்கிட்டையும் பார்த்துருக்கோம், ஸ்டாலின் ஆட்சியிலையும் பார்த்துருக்கோம். ஃபுல் லைவ் பட்டிமன்றம் மாதிரி நடக்குது சார். எல்லாரும் இந்த பிக் பாஸ் உட்காந்து பார்ப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி உட்காந்து பார்த்துருக்காங்க பிக் பாஸ்ல. இந்த கேரக்டர் என்ன பண்ணும், இந்த கேரக்டர் என்ன பண்ணும், அது என்ன பண்ணும், இது என்ன பண்ணும், அப்படி ஒரு பிக் பாஸ்ல உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு நடுவில் சௌமியா அன்புமணி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் சார், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.